பரம் 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 பரம். ஏன் எக்கோ மோடில் இருக்குன்னு தெரில. ஓகே, நம்ம இப்போ மெக்கா கெமிலியன் தான் விளையாட போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு மெக்கா கெமிலியன் வாங்கியாச்சு கைஸ். இப்போ இந்த கேம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஹிட் ஆகி போயிட்டு இருக்கான் கேள்விப்பட்டேன். அதான் இப்போ விளையாட போகிறோம். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு விளையாட. நான் வந்து இப்போதைக்கு நான் ஒரு நூபு தான் இந்த கேமில், இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு. ஃபைன் பப்ளிக் சர்வர்ஸ். இந்த ஹெட்செட் வர மாட்டே இருக்கு. ஓகே, வந்து நோ மோட். ஏன்னா மாடு கொடுத்தா ரொம்ப பொறுமையாக தான் கைஸ் வரும், அதனால நம்ம நோ மோடே கொடுத்துருவோம் கைஸ். இந்த கேம் கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யும், ஏன்னா இது இப்போ புது கேமு, புதுசாக வந்த கேமு. ஓகே, இப்போ வந்து கேம் இன் ப்ராக்ரஸ் வேணாம் கைஸ், நம்ம வெயிட்டிங்க்கே போவோம். வெயிட்டிங்னு வராது, வேறு வழி இல்லை. கேம் இன் ப்ராக்ரஸ் தான் போய் ஆகணும் போல். சரி பரவாயில்ல, போகலாம். ஆனால் இருக்கிறதுல அதிகமாக அந்த 18 இந்த சர்வர் கைஸ் ஜாயின் பண்ணுவோம் கைஸ். நான் முன்னாடி வந்து இன்னொரு இதை யூஸ் பண்ணியிருப்பேன், OBS ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்பு. அது எனக்கு சரியாக ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணலை. அது வந்து OBS ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருப்பேன், அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து பிசியில் விளையாட்டுருக்கேன் கைஸ். ஃபஸ்ட் டைம் நான் பிசி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட் டைம் பிசி வீடியோ நல்லா ஓடுதா நல்லா ஓடலையான்னு பார்ப்போம். எனக்கு இப்போ மட்டும் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அதே ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன் கைஸ். அந்த இதை நம்மளை கிக் பண்ணி விட்டானுங்க அந்த சர்வர்லேருந்து. சே, சவுண்டு கேட்குது கைஸ். நோ மோர் கைஸ். இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன், அதனால் இந்த சர்வர் யாச்சும் நம்மளை கிக் பண்ணாமல் இருக்கணும். கைஸ் பாருங்கள், இது வரைக்கும் இது மாட்டியிருக்கு கைஸ், இந்த ஹெட்செட்டும் அந்த ஒயரும். ஆனால் இப்போ என்னால் ஹெட்செட்டையும் கழட்ட முடியாது, ஒயரையும் மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ மைக் ஒயரில் தான் மாட்டியிருக்கு. பாருங்கள், இங்கே இருக்கா, இதில் தான் இப்போ மாட்டியிருக்கு கைஸ். இப்போ வந்து இந்த ஹெட்செட்டும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த மைக்கோட ஒயரை எடுத்துகிட்டு தான் அதை எடுக்க முடியும். ஆனால் அது எடுத்தால் இது போயிடும். இப்போ சைடில் சவுண்டு கேட்கும் கைஸ். இதை விட்டு நம்மளை கிக் பண்ணிட்டாங்க. இப்போ கேட்காது, ஏன்னா இப்போ லோ மோடில் இருக்கு. எல்லா சர்வர் விட்டையும் நம்ம கிக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி ஓகே, நான் வந்து ஏதாவது சர்வருக்கு உள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் கைஸ் நானும் ஒரு 5 நிமிஷமாக சர்வருக்கு போயிட்டு எல்லாரும் கிளிக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சர்வர் தான் கைஸ், இந்த சர்வர் மட்டும்தான் நம்மளை அலோவ் பண்ணாங்க உள்ளே வர. ரெக்கார்ட்லாம் ஆகுது, அதனால நம்ம மெக்கா கெமிலியன் போவோம். இந்த சர்வர் நல்லா 5 நிமிஷமாக இங்கேயே தேடிட்டு இருக்கேன், ஒருத்தன் கூட விட இல்லை. கைஸ் இந்த மேப் பேர் பேக் ரூம்ஸ். நான் இப்போ ப்ரோ ஆகிட்டு இருக்கேன் அந்த கேமில், ஆகிட்டு தான் இருக்கேன். அதுன்னு ப்ரோ ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதில் ஹைட்ரஸையும் பார்க்க முடியுமா? முடியாது கைஸ், இல்லை வெறும் ஹண்டர்ஸ் மட்டும் தான். ஆனால் போன வீடியோ வந்து அது பயங்கர லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பேசுகிறது ஒன்றுமே கேட்காது. ஆனால் இந்த வீடியோவில் அப்படிலாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், பண்ணக்கப்புறம் வந்து அது ரொம்ப லேக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பேசுறது கேட்கல, ஆனால் கேமில் இருக்கிறது இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு உண்மையாலே கேம் லேக் ஆகுது, ஆனால் சில டைம் வந்து நல்லா விளாடுது. ஆனால் முன்னாடிலாம் வந்து இது கேம் நல்லா இருக்கும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து லேக் ஆகும். ஆனால் இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோவா லேக் ஆகலை. போன வீடியோ எடுத்த மாதிரி லேக் ஆகலை.
ஏன்னா போன வீடியோ நான் வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு ஒரு ரெக்கார்டிங் ஆப்பு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆப் மாற்றிட்டேன். இது ஏதோ நார்மல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு தான் இருக்குது அதோட பிசியில். பாருங்க கீபோர்டு இருக்குது, கீபோர்டு. இந்த சத்தத்தை கேளுங்க. சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஆன்சர் செக். ஓகே கைஸ், நம்ம கேம் விளையாட போகிறோம். என் பேர் அங்கே போட்டிருக்கு கைஸ் மேலே பாருங்க. அங்கே பேர் போட்டு நான் இப்போ நடக்கிறேன். நான் தனியாக வரேன். நான் எவனோ ஒரு மனுஷக்குள்ளே இருக்கேன். கைஸ் நம்ம தனியாக வந்துட்டோம். பாருங்க என் பேர் மேலே அங்கே போட்டிருக்கேன். ஆனால் என்ன 2 எச்சு போட்டிருக்கேன், எனக்கு ஒரே எச்சு தான். ரொம்ப லேக் ஆகுது கைஸ். நான் ஹண்டர் இருக்கக்கூடாது, ஹண்டர் செலக்ஷன் தான் கைஸ். நான் டான்ஸ் பாருங்க. நீங்கள் மசீத்தா என்னது ஹை டைம் கைஸ், ஹைடர் கைஸ். நான் இந்த இடமா, இந்த இடத்துல நம்ம வந்து எங்கே வண்டியெல்லாம் கைஸ் லேக் ஆகுது கைஸ். ரொம்ப லேக் ஆகுது கைஸ், ரொம்ப லேக் ஆகுது. நம்ம வந்து அங்கே ஒரு கறி இருக்கும் கைஸ், அதாவது இந்த சிக்கன் மாதிரி. அந்த சிக்கன் கறிக்குள்ளே போய் உட்காந்துருவோம். பாருங்க, இந்த டேபிள் ஃபுல்லாக கறி இருக்கா, அந்த கறியாக பெயிண்ட் பண்ணி உட்காந்துரும். இல்லை அந்த டோரு இதோ இருங்க, எனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கு. நம்ம ஏன் இந்த டோரு பின்னாடி இங்கே போய் ஒழியக்கூடாது கைஸ்? லேக் ஆகுது கைஸ், என்னால் நான் போக வேண்டிய இடத்துல போகவே முடியல. லேக்கு இருங்க, இங்கே நின்றுவோம். அவ்வளோதான் கைஸ், இதான் என் ஸ்பாட்டு. இப்போ வந்து என் ட்ராயிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஐயோ இல்லை இங்கே கிடையாது, நடுவில் நிற்கிறோம் கைஸ். இப்போ என் ட்ராயிங் ஸ்கில்ஸை பார்ப்பீங்க. இங்கே பாருங்க, பெருசாக்கிட்டு கைஸ் இப்போ அந்த சவுண்டு கேட்டுருக்கு உங்களுக்கு. அது என் வாயிலேருந்து தான் வந்துச்சு கைஸ். எதுக்குன்னே தெரில, எப்படின்னே தெரில, நான் வாயிலேருந்து வந்துச்சு. நான் அது விசில் அடிக்கல, எவனோ தான் விசில் அடிச்சிருக்காங்க. இப்போ கீழே இங்கே இதை பிக் பண்ணிவிட்டு இது குட்டி ஆக்கிட்டு அந்த இருங்க. இப்போ வந்து காலை ஃபுல்லாக அதை பெயிண்ட் பண்ணணும் கைஸ். கால் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்த உடனே அவ்வளோதான். இந்த ஸ்பாட்டை யாராலும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிங்கன்னா பார்ப்போம். இருந்தாலும் பரவாயில்ல பார்ப்போம் ஏன் நடக்குதுன்னு. ஓகே, இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ போய் ஃப்ரீ மோடில் அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். விசில் அடிப்போம். விசில் 1 கைஸ். இப்போ அந்த விசில் ஃபுல்லாக அடிச்சது நான் தான். அவன் இங்கே இருக்கான் கைஸ். இருங்க, அவன் இங்கே இருக்கான். கைஸ் இப்போ வந்து தர்ஷிக் வந்திருக்கான். தர்ஷிக்கே, நீ போன தடவை வீடியோ பண்ணல, அதை விட இது சுத்தமாக லாகே இல்லை. நான் வளண்டா லாகே ஆகலை கைஸ். அவன் வளண்டா மட்டும்தான் லாக். அவன் வந்து ஒரு இந்த கறி இருக்கும்ல, அது பக்கத்தில் வெயிட் பண்ணு, நான் போய் காட்டுறேன். ஆனால் இந்த ஸ்பாட்டு ஒரு மொக்க ஸ்பாட்டு தான். இது பாத்ரூம். இங்கே பாத்ரூமில் ஒரு ரைடு இருக்குங்க கைஸ், அதாவது சீக்கர். என் ஸ்பாட் வந்து மொக்க தான், இருந்தாலும் கண்டுபிடிக்கல இன்னும். இப்போ இங்கே இருக்கா, இங்கே வந்தீங்கன்னா இதுதான் என் ஸ்பாட்டு. அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஆனால் இவனுங்க என்ன கண்டுபிடிக்கல கைஸ். சரிங்க கைஸ்,
நம்ம வந்து பொசிஷன் மாற்றிடும். ஆமாம் தெரியும், அது வரையவே இல்லை தான். ஸ்பாட்டு தான் இப்போ வந்து எஃப் அமுத்திட்டு இது 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 என்னமோ இந்த கலர் பிக் பண்ணிட்டு மேலே ஃபஸ்ட்டு கலர் பண்ணால் அப்படியே அந்த மெட்டலாகவே மாறிடும். இது நல்ல ஸ்பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். டேய் ரசிக்க, நீ பேசுறது ஒன்றுமே கேட்காது, மைக்கில் கனெக்ட் ஆயிடுது. ஓகே கைஸ், நம்ம ஒழிஞ்சாச்சு. நம்ம ஸ்பாட் கபோர்டில் ஒளிகிறாங்களே நீனு. இந்த கபோர்டு உள்ளே போக முடியாது. மேலே போனால் வந்து மேலே 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 ஏறிக்கலாம் கைஸ். அது பண்ணலாம் கைஸ், அது பண்ணலாம். ஏய் ஏய் இங்கே தான்டா இருக்கும் அந்த லைட்டு. சீலிங் வேணாண்டா, நம்ம இங்கே நின்றுவோம். ஓ கைஸ், ஆமாம் கைஸ், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பான். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்து விட்டுக்கலாம். அவன் மண்டை வேணாம். எங்கே கைஸ் இருக்கான் அவன்? கைஸ் நான் வந்து நல்ல ஸ்பாட்டில் தான் ஒழிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அவன் தான் வந்து என்னை காப்பாற்றினா. இன்னும் 30 செகண்ட் தான் கைஸ் ஒழிஞ்சிருக்கு. அதனால நான் கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோதான், நான் அடித்து சொல்கிறேன். அதனால நான் கண்டே பிடிக்க முடியாது. 5 4 3 more. அவன் எங்கேயோ இங்கே நின்று பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் ஆடாமல் இங்கே நிற்கிறானே. இன்னும் 12 செகண்ட் கைஸ். கைஸ் இங்கேருந்து பார்த்தா கூட நான் இங்கே இருக்கேன் கைஸ், தெரியுது, நல்லாவே தெரியுது. ஆமாம், கீழே இருந்து பார்த்தா தெரில. இவனுக்கு கண்டிப்பாக ஒரு ஜி கொடுத்தாங்க. எவ்வளோ சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கான். ஆனால் இருந்தாலும் என் ஸ்பாட் ஆமாம் அவனோட ஸ்பாட்டு இது. அவன் தான் என்கிட்ட சொன்னான் அந்த ஸ்பாட்டு. கைஸ் என்னோட ஸ்பாட்டு க்ளோ ஆகலை. கிச்சனுக்குள்ளே தானே இருக்கேன். என் ஸ்பாட் அங்கே கைஸ். ஓகே சூப்பராக வந்துச்சு. ரஷிக்கு தான் அந்த ஸ்பாட்டுக்கு. இது அவுட்டா நம்மள கிக் ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். டே நான் ஒரு 5 நிமிஷமா நல்ல சர்வருக்குள்ளே தாண்டா போயிட்டு இருந்தேன். எல்லா சர்வரையும் என்னை கிக் பண்ணிட்டாங்க. இந்த சர்வர்லேயும் இப்போ என்னை கிக் பண்ணிட்டாங்க. சே தெரில, அவனும் ஒருத்தன் வரல. இல்லை பப்ளிக்கில் தான் இருக்கு. இருந்தாலும் நீ கிக் பண்ணுறானுங்க கைஸ், எதுக்குன்னே தெரியல. எதுக்குடா பண்ணுறீங்க என்ன? ஓகே ஏதோ 8 செகண்ட் கைஸ். அதோட வெயிட்டிங்கில் வேறு இருக்குது. நம்ம நேராக உள்ளே போனால் விளாட்லாம். கிக் பண்ணுறாத கைஸ், இதுலேயும் கிக் பண்ணுறானுங்க. அவன் மண்டை என்ன வேத்துக்கணும். இருங்க, எவ்ரி ஒன் வெல்கம். இதில் போகலாம். எவ்ரி ஒன் வெல்கம். நம்ம வெயிட்டிங்கில் தான் கைஸ் போகணும். நம்ம போகணும் உடனே எனக்கு வரணும். இந்த ஸ்பெக்டிங் அதெல்லாம் வேணாம், பார்க்குறதெல்லாம் வேணாம். போன உடனே வரணும். இருங்க, சீட்டை ஹைட்டை கொஞ்சம் ஏற்றியாச்சு. ஏயோட சூப்பர். நாங்கள் வெறும் 2 பேர் தான் கைஸ் இருக்கோம். ஏய் 3 பேர். ஹோஸ்ட் ஒன்லி. ஹோஸ்டே வெளியே போயிட்டானா? யாரா ஹோஸ்ட்டு? 4 பேர் கைஸ். பாருங்க, நம்ம வந்து வேறு ஏதாவது போஸ்ட் கொடுப்போம். இந்த போஸ்ட் கொடுப்போம், வாலிபால் போஸ்ட். கைஸ் ஹோஸ்ட் யாருன்னே தெரில. அவன் ஹோஸ்டே இல்லை கைஸ். ரிட்டர்ன் டு டைல் வேறு ஏதாவது போகலாம் கைஸ்.
ஹோஸ்ட் இல்லைன்னா இந்த கேமே ஆரம்பிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பாதி இது அப்படியே போயிடும்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக் இருக்கு. பன்னெண்டாவது தான் நான் உள்ளே போகிறேன் கைஸ். ஆனால் அது கேம் இன் ப்ராக்ரஸ் தான். அதாவது இப்போ விளாட்ருக்காங்க. கிளிக் பண்ணாமல் இருந்தால் சரி. கிளிக் பண்ணல கைஸ், கிளிக் பண்ணல. இன்னும் ஒரு 95 செகண்ட் மட்டும் இவங்களை பார்த்துட்டாங்கன்னா நம்ம விளாட்லாம். 95 செகண்டுக்கு அப்புறம் எனக்கு கிளிக் பண்ணாங்கண்ணா கடுப்பாயிடுவேன். பரவாயில்ல, ஒரு ஹைட்ரஸ் மட்டும்தானா கைஸ். நம்ம இப்போ விளாட்ல, இருந்தாலும் பார்ப்போம் என்ன நடக்குது. 75 செகண்டு பார்ப்போம். கைஸ் யாரோ ஒருத்தர் லெஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா ரைட்டில் மேலே தெரியும் கைஸ். இவன் ஒரு இடத்துல நின்று பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். நீ தான்டா ஹண்டரு, நீ தான்டா கண்டுபிடிக்கணும். கைஸ் என்னோட ஸ்பாட் வந்து இந்த மேப் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் போய் பூந்துடலாங்க இருக்கேன் கைஸ். அதாவது இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்பாட் தெரியும். நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இந்த ரெண்டு கேப்புக்கு நடுவில் ஒரு ஸ்பாட் இருக்கும். அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன உன்னை கண்டே பிடிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நான் இப்போ விளையாடவே இல்லை. இப்போ தான் இந்த இதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் சர்வருக்கு. கைஸ் நான் இன்னும் விளையாடல. இந்த சர்வருக்கு இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கைஸ் எவ்வளோ 7000 பாயிண்ட் வச்சுருக்கான். 7,700. ஏய் இவனை பாரு, இவன் எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கான். அவன் குனிய கூட இல்லை. நான் கண்டிப்பாக அவனுக்கு ஜி கொடுப்பேன். குட். ஏய் அப்போ யுவர் பாடி இஸ் வெரி டூ மச் வரணும்ல, ஏன் வரல? அப்படியே நீட்டிட்டு இருந்தான். அவ கூட பார்க்காம. ஓ கைஸ் அந்த பெங்குயின் ரெண்டு காலுக்கு முன்னாடி இருந்தான் போல. யாரோ ஒருத்தர் தர்ஷிக் சொன்னான். கைஸ் இப்படி குனிஞ்சி பார்க்க முடியல. பரவாயில்ல, எனக்கு ஹண்டராக ஆகணும் கைஸ். எனக்கு ஹண்டர் தான் பிடிக்கும். இல்லை ஹண்டர் வேணாம். கெமிலியன்ஸ் ஜெயிக்கிறது தான் ஈஸி, ஹண்டர் ஜெயிக்கிறது கஷ்டம். கைஸ் இந்த ஹெட்செட் ரொம்ப போட்டால் காது ஒரு மாதிரி ஆகுது. ஓகே ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே குட்டியான பாடி சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி ஹெட்செட் போட்டிருக்கும் போது காது ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஹெட்செட்குள்ளே வந்து ஸ்பைடரு, அதுக்கப்புறம் ஸ்பைடரு அதோட கூடெலாம் கட்டி வச்சுருக்கேன். அதை போய் போட்டனால தான் அவனுக்கு காது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு அது நான் வீடியோ பார்த்தேன். அது வந்து பார்த்த உடனே இந்த ஹெட்செட்டை கழுத்து இருக்குதா அப்படின்னு பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஏ ஹேட் ஆகுறா கையை. கைஸ் இவன் கையை பிடிச்சி ஆடிட்டு இருக்கான். எங்கே போகணும்னே தெரியல. நான் காமிக்கலடா. கைஸ் நான் அவுட் ஆக போகிறேன்.
ஒரு பாடி ஸ்பாட் டூ மச் இல்ல சொல்லிக்கிட்டேன் அவ்வளோதான் நமக்கு அதை காலி அப்படியே கீழே படுத்துடலாம் அதான் கரெக்டாக இல்லை ஒரு பாடி ஓகே கைஸ் நம்ம வந்து இந்த கீழே இருக்கிறது பெயிண்ட் பண்ணு கீழே இருக்கிறத எடுத்துட்டு அதை பெருசாக்கிட்டு இது பெருசாக்க முடியல கைஸ் நம்ம லைட்டு கிட்ட வந்துருக்கனால என்ன நடக்குதுன்னே தெரில கைஸ் அந்த லைனு கூட எனக்கு ரியல் மானிட்டர்ல தெரில டேய் தர்ஷிகே கைஸ் அவன் கதவு சாட்டாம போயிட்டான் டேய் கதவு சாத்துறான் கைஸ் இது ஈஸி ஸ்பாட்டு இதை கண்டுபிடிக்கலன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு நூவு கைஸ் இல்ல இது கண்டுபிடிக்கலன்னா பிரத்திக் ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னா இதை யார கண்டுபிடிக்காம இருப்பா இருங்க கைஸ் பேசாம நான் ஸ்பாட்டை மாத்துறேன் எதுவுமே இல்லை எனக்கு பிடிச்சதுலே வந்து guys, எனக்கு பிடிச்ச மேப் வந்து இது மேன்ஷன் அது என்னது மேன்ஷன் தான்டா அது ஹைட் அண்ட் சீக் மேன்ஷன் மேன்ஷன் தான் எனக்கு அது பிடிச்சது. போன ரவுண்ட் வந்துச்சு ஆமா போன ரவுண்ட்ல வந்தது தான் கைஸ் நம்ம இப்போ இப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம் சிம்பிளா அவுட் ஆயிடும் ஐயோ வரானே 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 பார்க்காத கைஸ் பார்த்தானா ஓடிடலாம் அதான் என் பிளான் பார்த்தா ஓடிடணும் ஏய் இந்த கபோர்டு மேலே போயிடலாமா நம்ம இன்னும் ஒளிய டைமே கொடுக்கல ஐயோ கைஸ் கண்டுபிடிச்சிட்டான் கைஸ் ஓகே நம்ம இப்போ தான் ஹைடர் அது சீக்கர் ஹண்டரா ஹண்டர் என்னமோ ஒன்று உண்மையான ஹைட் அண்ட் சீக்கில் வந்து அது சீக்கர் ஆனால் இந்த கேம் ஹண்டர் ஜூடுடா 30 ஸ்பீடுன்னு போட்டுருக்காங்க ஏ ஏதோ யூடியூப் தமிழ் வந்து பார்த்ததுன்னு ஃபால்ட்டுனா டேய் ஆட்டாதடா கைஸ் அவன் மவுஸை பிடிச்சி ஆட்டுறான் கைஸ் நான் வந்து இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன் அதாவது இங்கே கரெக்டாக இங்கே என்னை இங்கே சுட்டாங்க எனக்கு நான் வந்து அந்த டைட்டில் காமிச்சே முடிக்கணும் ஓகே கைஸ் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் அது வரையும் வீடியோ எழுது உங்களுக்கு பிரதாஸ் கேமிங் பை பாய் மெக்கா கேமில் இன்னொரு பார்ட் 2 வேணும்னா அது பார்ட் 3 வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட லைக் தட்டி விட்டுருங்க ஆமாம் பார்ட் 3 மெக்கா கேமிலியன் பார்ட் 3 ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் இது பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் அதையும் பார்த்துருங்க அது அது ரொம்ப லாக் ஆகிக்கும் அது ரொம்ப லாக் ஆகும் ஆனால் இது லாக் ஆகாது பரவாயில்ல எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் போட ட்ரை பண்ணுவோம் அதானே ஓகே வாங்க பை பாய் வீடியோ ஆரம்பிக்கிறேன் நல்ல வீடியோல வந்து சந்திப்போம் அது வரையும் விடைபெறுத்து உங்களுக்கு பிரதாஸ் கேமிங் பை பாய்